பிரைஸ் தி லார்ட். இந்த சனிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதம் 128 அதிகாரம் 5 கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த கால வேளையிலே என்னோடு அவர் பேசுகிறார். என்ன சொல்றார்? உங்களை பார்த்து, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாரா, ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை நீ காண்பாயா. அல்லேலூயா. காரணம், எருசலேமை குறித்து ஒரு பெரிய பாதுகாப்பு என்கிற மதில் இருக்கிறது. அதே போல ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை சீயோன் இருந்து இயேசுநாதர் வாசம் பண்ணுகிற இடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறாராம். ஜீவனுள்ள நீங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பீர்களாம். அப்போ எருசலேமே ஒரு மனுஷனும் அசைக்க முடியாது. இதுவரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவராகிய தேவனை விட்டு தூரமாக போனதுனால தான் எருசலேமின் அந்த ஆலயம் தகர்க்கப்பட்டது. அவர்கள் உண்மையாய் கர்த்தரிடத்தில் இருந்திருந்தால் ஒரு மனுஷனும் தொட முடியாது. இன்றைக்கும் எருசலேமுக்குள்ளே அவ்வளவு ஈஸியாக எந்த மனிதனும் உள்ள நுழைய முடியாது. தேவனே அதற்கு பாதுகாப்பாய் மதிலாய் இருக்கிறார். இந்த காலையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளையே, உங்களை பாதுகாக்கும்படி, உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும்படி, உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமின் வாழ்வை உங்களுக்கு தருகிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு எருசலேமின் வாழ்வை தந்து நீ நடத்த வேண்டும் என ஜெபிக்கிறோம். எங்களை சீயோனிலிருந்து நீ ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. எங்களுடைய உயிருள்ள நாட்களெல்லாம் எருசலேமின் வாழ்வை தருகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த வாக்கு தத்தங்கள் அப்படியே நிறைவேறட்டும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.